அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி 2026 எப்போது? 4 கால பூஜை நேரம் என்ன? முழு பலன் கிடைக்க சிவபெருமானை விரதமிருந்து வழிபடும் முறை என்ன? மகா சிவராத்திரி அன்று இரவு முழுக்க கண்விழிக்க முடியாதவர்கள் பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவறவிடக்கூடாது. அது எந்த நேரம்? கட்டாயம் சொல்ல வேண்டிய சிவநாமங்கள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவபெருமானுக்கு உரிய மிக உயர்ந்த விரதமா கருதப்படுறது மகா சிவராத்திரி விரதம். சிவனுடைய அருளை பெறுவதோடு மட்டும் இல்லாம பலவிதமான பாவங்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் மகா சிவராத்திரி கருதப்படுது. சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்கு உரிய ராத்திரி அப்படின்ற பொருள் இருக்கு. இந்துக்களோட மிக முக்கிய வழிபாட்டு நாட்கள்ல ஒன்னா கருதப்படுறது மகா சிவராத்திரி. இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுக்க கண் விழித்து சிவபெருமான வேண்டி பூஜை செஞ்சு வழிபடுவாங்க. மாசி மாதத்துல வர வளர்பிறை சதுர்த்தசி திதியில மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படும். மகா சிவராத்திரியை பத்தி புராணங்கள் பல கதையை சொல்லியிருக்கு. இருந்தாலும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய இரவு அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு கதையின்படி சிவபெருமான் அன்னை பார்வதியை திருமணம் செய்து கொண்ட அந்த இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் பக்தியோட விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நன்மைகள் அதிகரிக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், குடும்ப வாழ்க்கை சிறக்கும், துன்பங்கள் கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 5:04 இருந்து பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 5:34 வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி மாலையில இருந்து இரவு முழுக்க சிவபெருமானுக்கு 4 கால பூஜை எல்லா கோயில்லையும் சிறப்பா நடக்கும். ஆக்சுவலா இரவு முழுக்க நம்ம சிவபெருமான மனதார நினைச்சு கண் விழிச்சு பூஜை பண்ணணும். இன்கேஸ் நைட்டு ஃபுல்லா முழிக்க முடியல அப்படின்னாலும் பிரபஞ்ச ஆற்றல் முழுமையா வெளிப்படும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை மட்டும் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணாம முழிச்சிருக்கணும். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நள்ளிரவு 11:55 இருந்து அதிகாலை 12:56 வரைக்கும் இருக்கிற அந்த டைம்ல நம்ம கட்டாயம் விழித்திருக்கணும். இந்த நேரத்துல தான் நிஷித கால பூஜை நடக்கும். 4 கால பூஜை நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6:11 இருந்து இரவு 9:23 வரைக்கும் நடக்கும். இரண்டாம் கால பூஜை பிப்ரவரி 15ஆம் தேதி இரவு 9:24 இருந்து அதிகாலை 12:36 வரைக்கும் நடக்கும். மூன்றாம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 12:37 இருந்து 3:47 வரைக்கும் நடக்கும். நான்காம் கால பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 3:48 இருந்து 6:59 வரைக்கும் நடக்கும். இந்த நேரத்துல கண் விழிச்சு சிவ பூஜை செஞ்சோம் அப்படின்னா சிவனுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:42 இருந்து பகல் 3 மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்துல பாரணை செஞ்சு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க 3வது கால பூஜையை கட்டாயம் தவற விடாம கண் விழிக்கணும். ஏன்னா இந்த டைம்ல தான் அன்னை பராசக்தி ஈசனை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமா சொல்லப்படுது. அதனால இந்த சமயத்துல நம்ம சிவனை மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கட்டாயம் நடக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செஞ்சு பலவிதமான பொருட்களால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. எதுவுமே செய்ய முடியாதவங்க சிவபெருமான மனதார நினைச்சு ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்றது ரொம்பவே நல்லது. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற விரதமிருந்து வழிபடும் முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்க வீட்டுல சிவபெருமானுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை அழகா தொடச்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு ஒரு மனையில மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியை விரிச்சு அதுக்கு மேல சிவபெருமானுடைய போட்டோவை அழகா வச்சிடலாம். சிவபெருமானுக்கு மிக உகந்த வில்வ மாலையை நம்ம சாத்துறது ரொம்பவே விசேஷம். வாசனை மிகுந்த மலர்கள் சாத்தலாம். சிவலிங்கம் வச்சு நீங்க பூஜை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த நாளன்னைக்கு சிவலிங்கத்திற்கு நம்ம அபிஷேகம் பண்றது ரொம்பவே சிறப்பு. பால், சந்தனம், பன்னீர், மஞ்சள், தேன் எந்த பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அதை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். எதுலயும் அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னாலும் வெறும் தண்ணி விட்டு கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம். கலசம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கலசம் வைக்கணும். ஏன்னா கலசம் வைக்கிறது ரொம்பவே
முக்கியம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்துல தான் சூரியன் கும்ப ராசியில சஞ்சரிப்பாரு. கும்பம் அப்படின்னா பரிபூரண குடம் அப்படின்ற பொருள் இருக்கு. பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பத்துல இருந்து தான் இந்த உலகம் வெளிப்பட்டதா சொல்லுது புராணம். அமிர்தமும் கும்பத்துல இருந்து தான் தோன்றியதா சொல்லுது புராணம். பரிசுத்தமான இந்த கும்பத்துல இறை சக்தியை நம்ம ஆவாகனம் செய்ய முடியும். பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க, அதுல நூல் சுத்திட்டு சுத்தமான தண்ணீர் நிரப்பிக்கோங்க. உங்ககிட்ட கங்கை தீர்த்தம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்ல அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் சேர்த்துட்டு 3 ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சம், கிராம்பு, ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலை ஒரு 3 சேர்த்துட்டு மஞ்சள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மா இலையில சந்தன குங்குமம் வச்சு நம்ம பொட்டு வச்சுட்டு கலச சொம்புக்கு மேல வச்சுட்டு அதுக்கு மேல தேங்காவை நம்ம வைக்கணும். மட்டை தேங்காய் வைக்கிறது பெஸ்ட். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் தேங்காவை ஜஸ்ட் நினைச்சிட்டு அது மேல மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு நம்ம அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். கும்பத்துக்கும் நம்ம வில்வேலையும் வாசனை மிகுந்த மலரும் நம்ம சாத்தணும். சாத்திட்டு சிவபெருமானுடைய வலது பக்கத்துல நம்ம கும்பத்தை வச்சிடணும். எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை செய்யணும். அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுட்டு அருகம்புல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை மனதார வழிபட்டுட்டு குலதெய்வ விளக்கு ஏத்துற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ விளக்கு ஏத்துங்க. இன்கேஸ் பழக்கம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை பக்கத்துல வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார நம்ம வழிபட்டுட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிட்டு சிவ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த நாள் அன்னைக்கு நம்ம வில்வ இலையால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம். விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முழு நாளும் விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் பாரணை செய்யற வரைக்குமே அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி பகல் முழுக்க தூங்கவும் கூடாது. அடுத்த நாள் அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்குமே பொழுதுக்கும் தூங்கக்கூடாது. விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க பால் பழம் எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். சிவபுராணம் சிவபெருமானுடைய நாமங்கள் சொல்லி வில்வ இலையால நம்ம அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம். இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பால்ல கல்கண்டு சேர்த்து வைக்கலாம், கல்கண்டு மட்டும் கூட வைக்கலாம். சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சுட்டு தீப தூபம் காமிச்சு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த விரதத்தை நம்ம ஹோல் டே கண்டினியூ பண்ணணும். பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை நேரம் 6 மணிக்கு அப்புறத்துல இருந்து தான் 4 கால பூஜை ஸ்டார்ட் ஆகும். ஹோல் டே விரதம் இருந்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல அகைன் குளிச்சுட்டு நெத்தியில திருநீறு பட்டை போட்டுக்கணும். ருத்ராட்சம் வச்சு நீங்க பூஜை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ருத்ராட்சத்தை நம்ம கையில வச்சுட்டு சிவ பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். காலையில என்னெல்லாம் பண்ணமோ அதை அகைன் சாயந்தரம் பண்ணிட்டு சிவபெருமானுடைய வெவ்வேறு பெயர்களான பவ, சர்வ, ஈசான, பசுபதி, உக்ர, ருத்ர, பீமா, மகாதேவா இந்த நாமங்களை சொல்லி நம்ம பூஜை செய்யணும். சிவபெருமானுடைய சகஸ்ர நாமத்தை சொல்றதோட வில்வ இலையும் வச்சு நம்ம பூஜிக்கலாம். சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ உங்களால முடிஞ்ச நைவேத்தியத்தை சிவபெருமானுக்கு முன்னாடி வச்சு அகைன் நம்ம வேண்டுதலை சொல்லி சிவபெருமான பூஜை செய்யணும். விரதம் கடைபிடிக்கிறவங்க காலையிலயும் கோயிலுக்கு போகணும். மாலை நேரத்துல அந்த 4 கால பூஜையிலையுமே கலந்துக்கணும். எல்லா சிவபெருமான் கோயில்லையும் ரொம்ப விசேஷமா அந்த 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜையில கட்டாயம் கலந்துக்கணும். விரதம் இருக்க முடியாதவங்க 4 கால பூஜை நேரத்துல சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்க நடக்கிற சிவ பூஜையில நம்ம கலந்துக்கலாம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் எல்லா கோயிலையும் சிறப்பான முறையில அபிஷேகம் அலங்காரம் நடக்கும். உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே விசேஷம். இரவு முழுக்க கண்விழிக்க முடியாதவங்க 3வது கால பூஜையில மட்டுமாவது சிவபெருமான வழிபடணும். ஏன்னா இந்த நேரத்துல தான் அன்னை பராசக்தி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலமா கருதப்படுது. இந்த நேரத்துல நம்ம மனதார எதை வேண்டினாலும் நம்ம நினைச்சது கட்டாயம் நடக்கும். விரதம் இருக்க முடியாதவங்க, பூஜை செய்ய முடியாதவங்க 4 ஜாமத்திலையும் சிவபுராணம் கேட்டும் சிவ துதிய சொல்லியும் சிவன் கோயிலுக்கு போய் இரவு நேரத்துல கண்விழித்தும் சிவபெருமான வழிபடலாம். நான் என்ன சொன்னனோ எல்லா ப்ரொசீஜரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணும். எக்ஸப்ட் விரதம் கடைபிடிக்காம முடிஞ்சா பால் பழம் எடுத்துட்டு விரதம் கடைபிடிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 கால பூஜையில ஒவ்வொரு கால பூஜையிலையும் ஒவ்வொரு கோயிலுக்கு, அதாவது பக்கத்துல இருக்க சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவ பூஜையில கலந்துக்குவாங்க. முதல் கால பூஜையில ஒரு சிவபெருமான் கோயில், அடுத்த கால பூஜைக்கு அடுத்த சிவபெருமான் கோயில் அப்படின்னு சொல்லி எல்லா கோயில்ல நடக்கிற கால பூஜையிலையும் கலந்துக்குவாங்க. இந்த நேரத்துல நம்ம ரொம்ப பழமை வாய்ந்த சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்க நடக்கிற கால பூஜையில் நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷம். ஏன்னா அங்க உருவாகிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் ரொம்ப அதீதமா இருக்கும். நைட் ஃபுல்லா அந்த கோயிலுக்குலாம் போக முடியாது, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இல்லை, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல சிவபெருமானோட போட்டோ வச்சுட்டு
சிவபெருமானுக்கு முன்னாடி உட்காந்து கூட நம்ம பூஜை பண்ணலாம். அதுக்குன்னு ஹோல் டே நைட் ஃபுல்லா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்றது தெரியல. வீட்ல சிவபெருமானுடைய பாடல்களை ஒலிக்க செஞ்சு நம்ம அதை கேட்கலாம். சிவபெருமானுடைய வரலாறு இந்த மாதிரி ஏதாவது நீங்க கேட்டுட்டு அந்த நைட் முழுக்க நம்ம டைம் பாஸ் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண் முழிச்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் போட்டுட்டு படம் பார்த்து அரட்டை அடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. இது அரட்டை அடிக்கிறதுக்காக முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸுமோ இல்ல முழிச்சிருக்க சொல்லி யாரும் கேட்கல. அதுக்கு பெட்டர் தூங்கிடலாம். சிவபெருமானுக்காக சிவபெருமானுடைய நாமங்கள் சொல்லி விழித்திருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் முழிச்சிருங்க, இல்லைன்னா தூங்கிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பதனால் உண்டாகும் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவராத்திரி விரதம் நம்ம கடைபிடிக்கிறதுனால தெரியாம செஞ்ச பாவங்களோட சேர்த்து தெரிஞ்சு செஞ்ச பாவங்களும் நம்மளை விட்டு நீங்கி ஓடிடும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களா இருந்தாலும் சரி, நன்மைகளா இருந்தாலும் சரி. இவங்க தான் விரதம் இருக்கணும், அவங்க தான் விரதம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு, சிவபெருமானுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிற யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம். பூமி தானம், தங்க தானம், கோடிக்கணக்கான பசுக்கள் தானம், புராணங்கள்ல சொல்லப்பட்ட மற்ற பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிக்கிறது, 100 அஸ்வமேத யாகம் செய்யறது, பல முறை கங்கா ஸ்நானம் செஞ்ச பலன், இது எல்லாமே இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். சிவராத்திரி அன்னைக்கு பகல்ல கட்டாயம் தூங்கக்கூடாது. வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான தாமச உணவுகளை தவிர்க்கணும். நகம் வெட்டுறது, முடி வெட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோபமா பேசுறது, பொய் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. பொதுவாகவே இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. மன தைரியம் உண்டாகும், செல்வ செழிப்பு உண்டாகும், முக்தி கிடைக்கும். ஜாதகத்துல இருந்த கிரகதோஷங்கள் நீங்கி சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். மகா சிவராத்திரியின் போது நம்ம கட்டாயம் சொல்ல வேண்டிய 8 நாமங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவபெருமானுடைய சகஸ்ரநாம அர்ச்சனை, மூல மந்திர ஜபம் செய்யறது ரொம்பவே விசேஷம். ஆனா தீட்சை பெற்றவங்க தான் மூலமந்திர ஜபம் செய்ய முடியும். தீட்சை பெறாதவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்காக சொல்ல வேண்டிய 8 அற்புத நாமங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த 8 நாமங்களை மகா சிவராத்திரி இரவு முழுக்க நம்ம எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நம்ம சொல்லலாம். நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய நற்பலன்கள் அதிகரிக்கும், துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கும். பலன் தரும் 8 நாமங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓம் பவாய தேவாய நம, ஓம் சர்வாய தேவாய நம, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் பசுபதயே தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நம, ஓம் உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, ஓம் மகதே தேவாய நம. இந்த நாமங்களை நம்ம சொல்லி சிவபெருமானுடைய அருளை நம்ம முழுமையா பெறலாம். அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு சிவபக்தனா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.